உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா எங்க போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு வரேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? என்ன ஏதுன்னு விசாரிக்காம பைத்தியக்காரத்தனமா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டா எப்படி? நீ வேணா பாரு, விசாரணை முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. மூஞ்சியில கரிய பூசிக்கிட்டு அந்த பேமானி மூலையில உட்காரத்தான் போறான். பி ஸ்போர்ட்டிவ் யார். கொஞ்ச நாள் உனக்கு லீவ் கிடைச்சதா நினைச்சுக்க. சரி சரி போய் சாப்பிடு போ. பத்மா, நானு கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரவி, என்னம்மா இது? சிச்சி, சின்ன புள்ள மாதிரி. ரவி ப்ளீஸ், ரவி ரவி கண்ணெல்லாம் அழாதம்மா. ரவி ப்ளீஸ். என்ன சார், இன்னும் கொஞ்சம் காஃபி? ஏங்க அவ்வளவு மோசமா இருக்கு? நல்லா இருக்கு. என்ஜாயிங் சார். அது பரிவாரங்களோட வரானே, அவன் யார் தெரியுமா? சொல்லு. இந்த ஊர்ல பெரிய பணக்கார், எக்கச்சக்க சொத்து, காலி அத்தனைய திருட்டுத்தனமா சம்பாதிச்சு. ஊர்ல நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்கள்லயும் பாட்டியாருக்கு பங்கு உண்டு. அவன் கோட் பாக்கெட்டையும் அவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு 5-6 மந்திரிங்க அங்கதான் ரூம் போட்டுக்கிறதா பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா he is a crook of the first order. அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. நீ வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நர்ஸ் வேலை வாங்கி தர்ற, டீச்சர் வேலை வாங்கி தர்றேன்னு டீனேஜ் பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் துபாயிலையும் கல்ஃப்லயும் வைப்பாட்டிகளா வைத்துட்டு இருக்கா. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஆன். ஓ காட், ரியலி? சரியான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே ராஸ்கலை உள்ள தள்ளிடுறேன் பாரு. ரவி பாத்துப்பா, இவன் ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவன். அப்புறம் நம்மளே துபாயில வித்துற போறான். துபாயில இட்லி சாம்பார்லாம் கிடைக்கும்ல. ஹலோ லிட்டில் மோ, ஒரு நிமிஷம் இத வந்துடுறேன். ஹாய் பத்மா. ஹாய் விச்சி. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியறது இல்ல. ஏண்டி, நம்ம கடைசியா பார்த்து என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? மேலேயே இருக்கும். ஆமா, நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய வாங்க. நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? யார் சொன்னா? யாரோ சொன்னா. நிஜம்தானா? போயும் போயும் ஒரு போலீஸ்காரன் தான் உனக்கு கிடைச்சானா? வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏண்டி, போலீஸ்காரன்னா என்ன என்ன குறைச்சல? எனக்கு என்னவோப்பா, இந்த காக்கி சட்டனால ஒரு அலர்ஜி. ஆமா, அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி. சொல்லிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். சொல்லிருக்கலாம். ஓ, பொது சேவையா? ஆமாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வேஷம் வெகு பொருத்தம். எதுக்கு இது? மிஸ்டர் ரவி, நீங்க இப்ப போலீஸ் ஆபீசர் கிடையாது. யூ ஆர் வெயிட்டர். வெயிட்டர்ஸ்க்கு டிப் பண்றது என்னோட பழக்கம். ஓ பாட்டி, மகராஜன நல்லபடியா இருப்பா. இது என்னோட வழக்கம். என்ன சொன்னீங்க? மரம் போட்டுருக்கேன். என்ன? எங்க தலைவர் உன்னோட பேசணும்னாரு. எங்க இருக்காரு? இதோ அங்க. என்ன விஷயம்? உனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்ன சம்பளம் தர்றாங்க?
800 ரூபாய். ஏன் கேக்குற? மாசம் பூரா நாயா அலையிறியே, இந்த பிச்சை காசுக்கு தானா? இந்த லட்சணத்துல பந்தா வேற. ஐயோ பாவம் 500 ரூபாய் டிப்ஸ் கொடுத்தா அதை போய் உண்டியல்ல போடுறியே. பொழைக்க தெரியாத ஆளியா? உன் டிபார்ட்மெண்ட்ல அவன் காரு, பங்களா, தோட்டம், துறவுன்னு வச்சிருக்கிறது உனக்கு தெரியாது? இத சொல்றதுக்கு தான் என்னோட பேசணும் நீ. சரி, விஷயத்துக்கு வர்றேன். இன்னும் ஒரு வாரத்துல மறுபடியும் உனக்கு உத்தியோகம் வாங்கி தர்றேன். என்ன சொல்றேன்? அப்படியா? அதுக்கு கைமாறா நான் என்ன செய்யணும்? இப்போ ஒண்ணு வேண்டியதில்லை, தேவை வர்றப்ப சொல்றேன். ஓஹோ, ஞாபகம் வச்சுக்கிறேன். தேவை வர்றப்போ நானும் கேட்கிறேன். ஒன் மினிட். ரவி, நான் வாய் திறந்து யாருக்கிட்டையும் எதையும் கேட்கறதும் இல்ல, கேட்டா வாங்காம விடுறதும் இல்ல. நீ ரொம்ப புத்திசாலி. என் கூட இருந்தீன்னா நீ எங்கேயோ போயிடுவ. வர்ற வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் தர்றேன். நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. அன்னைக்கு பார்க்ல நாடக ஒத்திகை பார்த்தீங்களே, அரங்கேற்றம் ஆயிடுச்சா? இருட்டு பசங்க வேலை போனாலும் திமிர் அடங்கல ராஸ்கல். மார்னிங் சார். வணக்கம். வாங்க வாங்க. என்ன விஷயம்? சார் நான் சார் துர்கா சார். அட துர்கா நீயா? அடேங்கப்பா, காக்கி சட்டையில பார்த்து பார்த்து பழகி போச்சா? இப்ப புடவையில பார்த்தது ஆளே அடையாளம் தெரியல. ஆனா நல்லா இருக்கு. என்ன விஷயம்? இல்ல, அவசரமா ஒரு நாள் லீவ் வேணும், அதான் லெட்டர் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லீவு தானே, உனக்கு இல்லாததா? குடு, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுங்களா? உடனே போகணுமா? ஆமா சார், வீட்டுல அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. யாரெல்லாம்? ஐயோ, உங்ககிட்ட சொல்லல, இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார். பொண்ணு பார்க்கவா? ஆமா சார், வரேன். காதலிலே தோல்வியுற்றான் காளையொருவன். நம்ம ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியன்ட்ட காட்டணும். நல்ல தைரியம். இப்ப பாட்டி நான் கிளம்பிட்டோமா? இன்னைக்கு கூட டியூட்டிக்கு போகணுமா? என்ன பாட்டி, போலீஸ்காரன் தீபாவளி அது பொங்கல் ஆகுது. என்ன சார், வராப்பிலையா இல்ல ஹாப்பி தீபாவளியா? வரேரா. சரிங்க, வாங்க. அது நீங்களே போய் புறப்படணுமா? என்ன பண்றது? போற வழிதான் டிராப் பண்ணி போறான். இல்லன்னா இங்க இருந்து ஆட்டோ டாக்ஸியை பிடிச்சிட்டு போறோம். எது கொம்பு ராயிரட்ல. நான் வரேன் பாட்டி. சரிப்பா. நான் வட்ட வாடாடே. வர்றேன் என்னல? வாயண்டா. வர்றேன் என்னல? வாடா பேமானி. ரவி, நான் உன்னை சொன்னா கிண்டல் பண்ண மாட்டியே? சத்தியமா சொல்றேன், பத்மாவுக்கு உன்னை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காதுப்பா. ஐ ஃபீல் சோ ஹாப்பி ஃபார் ஹர். என் கதை இருக்கட்டும், நீ இப்படி இருந்தா எப்படி? ஆமா, எனக்கு என்ன அப்பா அம்மா இருக்காங்க பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு? ஏன்னா தடியா சும்மா தானே இருக்கிற. எனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்க கூடாது? நீ மட்டும் வந்து என் குடும்பத்தை செட்டில் ஆயிட்ட.
என்ன குளிரு தீபாவளி அதுமா ரோட்ல நில வேண்டியதா இருக்கு அவரோட உட்காந்து பட்டாசு விடலான்னு பார்த்தா ச்சே போலீஸ் உத்தியோகம் இருக்கு சார் ஐயா இப்ப என்ன டைம் 10:30 அதுக்கே கத்துற இந்த நேரத்துல உங்க 2 பேருக்கு எந்த தெருவுல டியூட்டி 4வது தெரு இது எத்தனாவது தெரு 2வது தெரு மிச்சம் 2 நாங்களே கூட்டிக்கவா ஏயா தீபாவளி டைம்ல குடிசை போதீங்களை கவனி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வந்து வாக்கிங் போறாங்களாக்கும் குளிரே தாங்க முடியல இவனுக்கு வாக்கிங் போறாங்களா வேலையை கவனிங்க போங்க 4வது தெரு அந்த பக்கம் எஸ் சார்